ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். மாணக்கராசிரியர் 12ஆம் வகுப்பு முதலடை பருவத் தேர்வு 2025 ஃபிசிக்ஸ் தமிழ் மீடியத்துக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. மறக்காத இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் மீடியம் டெஸ்ட் ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியம் பேட்டர்ன் வந்து 50 மார்க் பேட்டர்ன் தான். 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10 1 மார்க் இருக்கும். புக் பேக் 1 மார்க்கை நல்லா தரவாக படித்து எழுதி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 மார்க் கொஷின்ஸ் ஆகட்டும், 3 மார்க் கொஷின்ஸ் ஆகட்டும், 5 மார்க் எல்லாம் கொடுத்துருக்காங்க. 2 மார்க் பொறுத்த வரைக்கும் 6 × 2 12 எவையேனும் 6 வினாக்களுக்கு விடையிலி வினா எண் 19 கம்பல்சரி சொல்லியிருக்காங்க. மின்புல செறிவு வரையறு, அதே மாதிரி இரு மின்புல கோடுகள் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது ஏன், இரு பொருள் ஒன்றோடு ஒன்று தேய்க்கப்படும் போது அவை ஒன்றிலும் மின் இருமுனை மற்றும் மின் இருமுனையின் திருப்புத்திறன் வரையறு, மின்னோட்ட அடர்த்தி வரையறு, மின்சுற்றில் திறனுக்கான பல்வேறு சமன்பாடுகளை எழுதுக, மின்னழுத்தமானியின் தத்துவத்தை கூறு, மின்தடையின் குறுக்கே மின்னழுத்த வேறுபாடு 12 வோல்ட் எனில் மின்தடை வழியே செல்லும் மின்னோட்டத்தின் மதிப்பு என்ன. ஸோ இதுவும் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுவும் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோன்னா 6 × 3 18 பொறுத்த வரைக்கும் கூலும் விசைக்கும் ஈர்ப்பியல் விசைக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை கூறுக, புள்ளி மின்துகள்கள் ஒன்றினால் ஏற்படும் மின்னழுத்திற்கான கோவை பெறுக, ஒரு மீட்டர் சமண சுற்றின் மின்தடை பெட்டியில் 10 ஓம் மின்தடை வகைப்படுத்தப்பட்டுள்ளது, சமன் செய்யும் நீளம். இது நல்லா பார்த்துக்கணும். மின்தேக்கி தொடர் இணைப்பில் உள்ள போது தொகுப்பயன் மின்தேக்கு திறனுக்கான சமன்பாட்டை பெறுக, சீபக் பிளவின் பயன்பாடுகள் யாவை. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி கிளிட்சாப் விதியினை கூறுக, மின்னழுத்த மானியினை பயன்படுத்தி இரு மின்கலன்களின் மின்னியக்கு விசைகள் எவ்வாறு ஒப்பிடப்படுகிறது, பின்வரும் மின்சுற்றில் மின்னியக்கு விசை மொத்த மின்னோட்டத்தின் மின்மதிப்பை கணக்கிடுக. ஸோ இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷினை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாடலை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஸோ அதனால் ஒரு மாடலுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. வேறு என்ன கொஷின் பேப்பர் உங்களுக்கு வேணும்னு சொல்லி மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கொடுக்கப்பட்டுள்ள மின்தேக்கி சுவற்றில் மின்தேக்கு திறன் மற்றும் மின்தேக்கி செல்லியே சொல்லும் மின்னோட்டத்தோட மதிப்பு. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் 2 × 5 10 தான். இதில் பார்த்தீங்கன்னா இணைத்தட்டு மின்தேக்கியின் மின்காப்பு வைக்கப்படுவதால் ஏற்படும் விளைவை விவரி, மின்கலம் நீட்டிக்கப்பட்டவுடன் மின்னோட்டத்தின் நுண்மாதிரி கொள்கையினை விவரி, அதிலிருந்து ஓம் விதி நுண்ணுடையத்தை கூறுக, நெக்ஸ்ட் வீஸ்டன் சமண சுற்று சமன் செய், கேஸ் விதியினை கூறி அதனை பயன்படுத்தி மின்னோட்டத்துவம் பெற்ற முடிவில்லா கம்பியினால் ஏற்படும் மின்புலத்திற்கான சமன்பாட்டை பெறுக. காஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.